வணக்கம். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனல். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் இது. நம்ம தமிழ் 3 வீடியோவாக பார்த்தாச்சு. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்கலாம். நீங்கள் தமிழுடைய டிஸ்கஷன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் எங்கள் சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, முதல் கேள்விக்கு போகலாம். கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை செம்மைப்படுத்த ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவியவர் W.B. யாச்சு. இது வரைக்கும் நமக்கு ரவீந்திரநாத் தாகூர் சம்மந்தமான கேள்விகள் எப்படிலாம் இருந்துச்சு, இல்லை இந்த கீதாஞ்சலி புத்தகத்தை குறித்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, 1913 முதலாக இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியராக கருதப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான். இந்தியாவுடைய முதல் நோபல் பரிசு பெற்ற நபரும் அவர் தான். இந்தியாவுடைய முதல் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற நபரும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான். அது எந்த நூலுக்காக வாங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா கீதாஞ்சலி என்ற நூலுக்காக வாங்கப்பட்டது தான். அந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறதுக்கு உதவியவர் யாருன்னா V.B. யாச்சு, அதாவது W.B. யாச்சு என்ற நபர் தான் இதற்கு உதவியிருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு முதல் கேள்வியே நமக்கு வித்தியாசமாக இருக்குது. பாகிஸ்தான் தனி நாடு கோரிக்கையை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு லாகூர் மாநாடு. லாகூர் மாநாட்டில் தான் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கும். 1927. தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. மன்னிக்கவும், 1927 லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929 டிசம்பர் மாதம் 29 மற்றும் 30 அந்த தேதியில் நடந்திருக்கும். இது 44வது ஒரு மாநாடு, ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு. தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. V.D. சாவர்கர், லாலா கர்தயால், கான் அப்துல் காஃபர் கான், பாரத் மாதா சங்கம். ஸோ V.D. சாவர்கர் தவறான பொருத்தம். V.D. சாவர்கர் அவர்கள் அபினவ் பாரத் அப்படின்றதெல்லாம் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. அவர் இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்ற நூல் எழுதியிருப்பாங்க. தவறானது. லாலா கர்தயால் கதர் கட்சி என்பதும் தவறானது. கான் அப்துல் காஃபர் கான் அல் ஹிலால் என்ற ஒரு அமைப்பை துவங்கியிருப்பாங்க. அது சரியானது. பாரத் மாதா சங்கம் வாஞ்சிநாதன் தவறானது. வாவேசு ஐயர் அவர்கள் தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதில் 3 மட்டும்தான் சரி, மற்ற 3மே தவறானது இந்த இடத்துல நமக்கு. 4வது கேள்வி. வலியுறுத்தல் மற்றும் காரணம் வகை. வலியுறுத்தல். இந்திய தேசியவாத இயக்கம் அதன் வரலாற்றின் முதன்முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மாபெரும் கூட்டத்தை பெற்றது. வலியுறுத்தல் பாருங்க. இந்திய தேசிய இயக்கம் அதன் வரலாற்றின் முதல் முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மாபெரும் கூட்டத்தை பெற்றது. ஏன்னா ஒத்துழையாமை இயக்கம் 1920 நடைபெற்றிருக்கும். இந்த ஒத்துழையாமை இயக்கம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கு காரணம் மக்கள் அதிகமாக கூடினது தான் ஒரு முதல் காரணம். அப்போ வலியுறுத்தல் இந்த இடத்துல நமக்கு சரி. காரணம். ஒத்துழையாமை இயக்கத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். ஸோ இதுவும் சரி. ஆனால் இந்த வலியுறுத்தலுக்கான காரணமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னு பார்த்தோன்னா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் விவசாயிகளும் தொழிலாளர்களும் கலந்து கொண்டதுனால தான் மாபெரும் கூட்டம் அப்படின்னு இல்லை. இதில் படித்த இந்தியர்கள், காங்கிரஸ், இந்த மாதிரியான இந்தியாவை சேர்ந்த எல்லா கட்சிகளுமே அதில் கலந்துருப்பாங்க. அதனால தான் அது மாபெரும் கூட்டமாக இருந்திருக்கும். ஸோ தனித்தனியாக சரிதான். வலியுறுத்தல் மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் R வலியுறுத்தல் ஏவின் விளக்கம் கொடுக்கப்படவில்லை. அதற்கான விளக்கமாக இந்த இடத்துல பார்க்கப்படலை. ஆப்ஷன் D தான் சரியான விடை. இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம கவனமாக வாசித்து பதில் அளிக்கணும். சரியான விளக்கம்னு இந்த இடத்துல கொடுத்துடக்கூடாது. நம்ம எங்கேயாவது வாசிக்கும் போது இதுக்கான ரீசன் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த கேள்விக்கு பதில் எழுதணும். சரியான பொருத்தங்கள் தெரிவு செய்க. சரியான பொருத்தங்கள். அனைத்திந்திய ஃபார்வர்ட் பிளாக் நாக்பூர் என்பது சரியானது. ஆசாத் ஹிந்த் ரேடியோ
பாரிஸ் தவறு. இது வந்து நமக்கு ஜப்பானில் தான் தொடங்கப்பட்டிருக்கும். ஷா நவாஸ் கான் பிரிட்டிஷ் இராணுவம் என்பதும் இந்த இடத்துல தவறு. புகழ்பெற்ற கொள்கை எதிரியின் எதிரி நண்பன், எதிரியோட எதிரி நண்பன் நமக்கு அப்படின்றது இந்த கொள்கை. ஸோ பாப்புலர் மேக்சிம். ஸோ 1ம் 4ம் இந்த இடத்துல சரி, 2ம் 3ம் தவறு. ஸோ கூற்று 4 தான் இந்த இடத்துல நமக்கு சரியானது. பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொறுத்துக. கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தெரிவு செய்க. டெல்லி தர்பார் 1911. டெல்லி தர்பார் 1911 என்பது சரியானது. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் 1878. இல்பர்ட் மசோதா வந்து 1883 தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்பர்ட் மசோதா. அலிப்பூர் வெடிகுண்டு சதி வழக்கு. ஸோ இது வந்து நமக்கு நடந்த குரூப் 2ல் வந்து கேட்கப்பட்டிருந்தாங்க. அலிப்பூர் வெடிகுண்டு சதி வழக்கு தனியாகவே கேட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு மேட்ச்சில் கேட்குறாங்க. எப்படியோ ஒன்று நமக்கு முக்கியமான விஷயங்கள், முக்கியமான ஹிஸ்ட்ரியில் இருக்க பார்ட்ஸை இப்படி தான் நமக்கு கேட்பாங்க. தனித்தனியாகவும் இந்த இல்பர்ட் மசோதாலாம் அடிக்கடி கேட்கப்பட்டது. வட்டார மொழி பத்திரிகை சட்டமும் அடிக்கடி கேட்கப்பட்டது. அதே மாதிரி டெல்லி தர்பாரும் கேட்கப்பட்டிருக்கு. இந்த முக்கியமான 4 விஷயங்களையும் இப்போ நமக்கு மேட்ச்சில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ 4த்தையும் கொடுத்துட்டு நமக்கு வந்து கால வரிசைப்படுத்துக அப்படின்னாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு எது வரும்? வட்டார மொழி பத்திரிகை சட்டம், அதுக்கடுத்து இல்பர்ட் மசோதா, அதன் பிறகு அலிப்பூர் வெடிகுண்டு சதி வழக்கு, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா டெல்லி தர்பார் என்ற வரிசையில் தான் நமக்கு அமையும். அடுத்ததாக 107 யாருடைய பிறந்த நாள் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் பழங்குடியினர் பெருமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது? பிர்சா முண்டா. அதாவது இந்த கழகங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும். ஸோ அதில் ஒன்று தான் இந்த பிர்சா முண்டா அவர்களுடையது. ஸோ அவருடைய பிறந்த தினத்தை தான் வந்துட்டு பழங்குடியினர் பெருமை தினமாக அனுசரிக்கிறாங்க. 108வது கேள்வி மூலதன சந்தை நீண்டகால நிதி கருவிகளுடன் தொடர்புடையது. சரியானது. ஏ வந்து சரி. பணச்சந்தை குறுகிய கால நிதி கருவிகளுடன் தொடர்புடையது. ஏ மற்றும் பி இரண்டும் சரியானவை. அதிக பிறப்பு வீதம் மற்றும் குறைந்து செல்லும் இறப்பு வீதம் என்னும் நிலை இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடுகளில் உருவாக்கும் விளைவு எவ்வாறு இருக்கும்? அதிக பிறப்பு வீதம், நிறைய பிறப்பு வீதமும் குறைந்த இறப்பு வீதமும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்தியா போன்ற நாடுகளில் விளைவு என்ன அப்படின்றது தான் இந்த இடத்துல கேள்வி. என்னென்னா நம்ம வந்து மக்கள் தொகை பெருக்கம் வந்து அதிகரிக்குமே தவிர இந்த இடத்துல குறையாது. அப்போது சார்ந்திருக்கும் மக்கள் விகிதம் அதிகமாகும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தமிழ்நாடு கடன் ஈட்டுறுதி திட்டம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் இதை கொண்டு வழங்குகிறது. சொத்து உத்தரவாதம் இல்லாமல் வழங்குகிறது. பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? எது சரி? JRY ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா சரியானது. NREP நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஸோ 2ம் சரி. புரா இந்த திட்டம் வந்து ப்ரொவைடிங் அர்பன் எம்யூனிட்டிஸ் இந்த இடத்துல வராது. டூ ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு வரணும். ஸோ அது தவறு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு வரணும். பீயிங்னு வரதுனால இதுவும் தவறு. ஸோ இது 2ம் அதனால தான் தவறு. மேலே இருக்க 2மே சரி. 1, 2ம் நமக்கு இந்த இடத்துல சரியாக உள்ளது. அடுத்து வலியுறுத்தல் காரணம். இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தோன்னா நமக்கு வலியுறுத்தல் காரணம், மேலும் அந்த 4 கொஷின் கொடுத்துட்டு சரி தவறு இந்த மாதிரி கொஞ்சம் கடினமாக தான் வினாக்கள் இருந்திருக்கு. ஜிஎஸ்டி என்பது முழு நாட்டிற்கும் உண்டான ஒரு மறைமுக வரி. வலியுறுத்தல் சரிதான். ஜிஎஸ்டி என்பது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் தான், நமக்கு சரிதான். காரணம் ஜிஎஸ்டி என்பது தனிநபரிடமும் இந்து பிரிக்கப்படாத குடும்பத்திலும் மற்றும் நிறுவனத்திலும் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகின்றது. ஸோ தவறு. தனிநபரிடம் அப்படின்லாம் இல்லை. இது வந்து ஒரு நிறுவனத்துக்கிட்டேருந்து தான் நமக்கு முழுமையாக வசூலிக்கப்படக்கூடியதாக இருக்கும். தனிநபரிடம் அப்படின்னு இல்லை. நம்ம தனிநபரிடம் அப்படின்னா நம்ம போய் ஏதோ ஒரு பொருள் வாங்கும்போது அதுக்கு ஜிஎஸ்டி செலுத்துவோம். ஸோ அதுதான் இந்த பிரிக்கப்படாத குடும்பம் அந்த வார்த்தைகள்லாம் இந்த இடத்துல தவறு. ஸோ ஏ வந்து உண்மை, ஆனால் ஆர் என்பது தவறு.
கொடுக்கப்பட்டுள்ள அரசின் வேலைவாய்ப்பு திட்டங்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ஸோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இது எல்லாமே தெளிவாக இருக்கும். முதல்ல நமக்கு இதோடைய இயர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம இதை வந்து காலவரிசைப்படுத்தலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு JRY இது வந்து 1989. அடுத்து வந்துட்டு NREG 2005. அடுத்து IRDP 1978. அடுத்து SGSY வந்து 1999. ஸோ இப்போ வருஷம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஆர்டர் பண்ணிடலாம். 3-1-4-2 3-1-4-2. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தபடியாக திட்ட கமிஷனின் நோக்கங்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? திட்ட கமிஷன் நோக்கங்களில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முழு வேலைவாய்ப்பை அடைதல் திட்ட கமிஷனுடைய ஒரு நோக்கம், கரெக்டு தான். வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வை குறைப்பது, இதுவும் சரி. தேசிய மற்றும் தலா வருமானத்தை அதிகப்படியாக அடைய. ஸோ 1, 2, 3 இந்த இடத்துல 3மே நமக்கு சரியானது தான். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் என்னும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு UNO, ஐக்கிய நாடுகள் அமைப்பு. நீதி புனராய்வின் தேவையின் தொடர்பான தவறான காரணத்தை கண்டறிக. இதில் நமக்கு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்றது. நீதி புனராய்வு, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூவில் அரசமைப்பே அனைத்திற்கும் மேலானது என்ற கொள்கையை உயர்த்தி பிடிக்க, அரசியலமைப்பு, அதாவது அரசமைப்புன்னு கொடுத்துருக்காங்க, அரசியலமைப்புக்கு அனைத்திற்கும் மேலானது என்ற கொள்கையை உயர்த்தி பிடிக்க என்பது இந்த இடத்துல சரி. கூட்டாட்சி சமநிலையை தொடர்ந்து பராமரிக்க ரெண்டும் சரி. குடிமக்களின் அடிப்படை உரிமையை பாதுகாக்க இது 3மே சரி. மக்களின் விருப்பமே அனைத்திற்கும் மேலானது, இந்த இடத்துல மக்களின் விருப்பம்லாம் எல்லாத்துக்கும் மேலானது என்பது தவறானது. 1, 2, 3 இது 3ம் தான் சரி. 4 தவறு. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 280 ஒரு டேஷ் வழங்குகிறது. நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன் தான் நமக்கு ஆர்டிக்கல் 280. பாளைய வாரியம் தொடர்பாக கீழ்கண்ட வாக்கியங்களுள் எது சரி? இந்த வகை நகர்ப்புற நிர்வாகமானது நம் நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர் ஆட்சியின் மரபாகும். ஸோ 1 சரி. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே உறுப்பினர் ஆவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும் கிடையாது, தவறானது. மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேரடி நிர்வாக கட்டுப்பாட்டில் இது உள்ளது, இதுவும் தவறு. மத்திய நேரடி அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டிலலாம் கிடையாது. அடுத்தபடியாக இவ்வாரியம் செயல் அதிகாரி தான் இந்த வாரியத்துடைய தலைவர்னு சொல்கிறாங்க, அதுவும் தவறானது தான் நமக்கு. சாரி, இது வந்து மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேரடி நிர்வாக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3வது கூற்று இந்த இடத்துல சரிதான். 4 தான் தவறு. செயல் அதிகாரி தலைவர் கிடையாது. ஸோ 1, 3 இந்த இடத்துல சரி, 2, 4 தவறு. பொறுத்துக. குடியரசுத் தலைவர் பெயர் பதியேற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பக்ருதீன் அலி அகமது, விவி கிரி, ஜாகிர் ஹுசைன், நீலம் சஞ்சீவி ரெட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பக்ருதீன் அலி அகமது அவர்கள் வந்து 5வது குடியரசுத் தலைவர். அடுத்தபடியாக விவி கிரி 4வது குடியரசுத் தலைவர். ஜாகிர் ஹுசைன் 3வது குடியரசுத் தலைவர். நீலம் சஞ்சீவி ரெட்டி 6வது குடியரசுத் தலைவர். ஸோ 3-1-4-2 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன திட்டம் எது? கூட்டுறவு சங்கங்கள் பற்றிய புதிய கொள்கைகள் வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன திருத்தச் சட்டம் 97வது திருத்தச் சட்டம். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டது, இப்போ தான் கேட்டிருக்காங்க. கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது. விதி 21 ஏ. இந்திய அரசியலமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட இந்த அரசியலமைப்பு செல்வாக்கில் உருவாக்கப்பட்டதாகும்.
யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸு, ரஷ்யா இது 3மே நமக்கு சரியானது தான். ஸோ 1, 2, 3 மொத்தம் 60 நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டது. அதில் வந்து முகவுரையில் மொழி மற்றும் லட்சியங்கள் தொடர்பான செல்வாக்கு இந்த 3 நாடுகளிடமிருந்தும் நமக்கு பெறப்பட்டிருக்கு. இந்திய கொரில்லா போர் முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் சத்ரபதி சிவாஜி அவர்கள் தான் வந்துட்டு கொரில்லா போர் முறையின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். ராஜகம்பீர ராஜ்யத்தின் தலைநகர் விரிஞ்சிபுரம். விரிஞ்சிபுரம் தான் ராஜகம்பீர ராஜ்யத்தின் தலைநகராக கருதப்படுகின்றது. பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? அலாவுதீன் கில்ஜி அவர்களுடைய பீரியட் தான் இந்த இடத்துல நமக்கு சரியாக பொருந்தி உள்ளது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 25 வினாக்கள் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த 50 வினாக்களுக்குரிய டிஸ்கஷன் பார்க்கலாம். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஈஸியான வினாக்கள் தான், ஆனால் எப்படி இருக்குன்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆன்சர் பண்ணுற விதமாக இருக்குது. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, நிறைய எழுதி பார்த்துட்டே இருங்க. டெஸ்டர்ஸு இந்த கொஷின்லாம் எடுத்து நீங்களே உங்களுக்கு தெரியுதான்னு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அடிக்கடி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்துட்டு நம்ம பார்த்துட்டே இருக்க தான் நமக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். ஓகே, எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.